ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாடா மோட்டார்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் சார்ட் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம மார்க்கெட் ரன்னிங்லேயே வந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து நம்ம வந்து லைவ் வரலாமான்ற மாரி கேட்டிருக்கோம். இந்த போலும் நீங்க வந்து எஸ், நோன்றத உங்களோட கமெண்ட் வந்து தெரிவிங்க. அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து லைவ் வரலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, டாடா மோட்டார்ஸ பத்தின கம்ப்ளீட் பிரேக் அவுட் தான் இன்னைக்கு வந்து குடுத்துருக்கு. அத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நண்பர்களே, நம்ம சேனல்ல நம்ம வந்து 60 டேஸ் சேலஞ்சுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதாவது வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்மளோட சேனல்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும்ன்றது தான் அந்த சேலஞ்சு. பார்க்கலாம் இந்த சேலஞ்சில நான் வின் பண்றேனா, இல்ல லூஸ் பண்றேனா அப்டின்ட்டு. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண போற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்னு இருக்கேன் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து வந்துட்டோம் நம்ம. இப்ப பார்த்தோம் அப்டின்னாக்கா, டாடா மோட்டார்ஸ் நம்ம வந்து நம்ம சேனல வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்தா வந்து நம்ம ஒன் பை ஒன்னா உள்ள வரணும். அப்பதான் நமக்கு வந்து கிளியரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியும் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஸ்டாக் நல்லா கீழேருந்து மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் குடுத்துட்டு, இப்போ வந்து ஒரு சின்ன சைட் வேஸ்ல அக்குமுலேஷன் ஃபேஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து அக்குமுலேஷன் ஆனதுக்கப்புறமா கீழ வருமா இல்ல மேல போகுமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் லைன்ஸ். இந்த எக்ஸ்டெண்டட் லைன்ஸ வச்சு நம்ம வந்து டிரா பண்ணும்போது ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால நம்ம வந்து பிளாக் கலர்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கரெக்ட்டா இந்த ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி நம்ம அப் சைட்லயுமே ஒரு லைன் வந்து வரைஞ்சிடலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்காக. ஓகே. ஸோ இப்படி வந்து இருக்கு நமக்கு இப்போதைக்கு. ஸோ கரெக்ட்டா வந்து ட்ரெண்ட் லைன்லயுமே வந்து கரெக்ட்டா இங்க வந்து பார்த்தோம்னாக்கா, கரெக்ட்டா வந்து இங்க வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ். இன்னொரு விஷயம் வந்து ஒண்ணு இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ 1, 2 இங்கேயுமே ட்ரெண்ட் லைன்ல கரெக்ட்டா வந்து மந்த்லில சப்போர்ட் எடுத்ததுக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். அதே மாரி இங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது கரெக்ட்டா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்ல தான் வந்து இங்கேயுமே வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய ரிவர்சலுக்கான இத வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் நண்பர்களே. ஸோ இதையுமே நம்ம வந்து இன்டூ 2 மாத்திக்கலாம். லைன் வந்து நம்ம வந்து திக்னஸ் வந்து நல்லா வச்சுருவோம் நம்ம. வச்சுட்டோம்னா பிளாக் கலர்ல தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ இங்க இருக்கிற பிளாக்ல இருக்கிற லைன்ஸ் எல்லாமே வந்து டாடா மோட்டார்ஸோடைய மந்த்லி டைம் ஃப்ரேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஸ்டாக் வந்து மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உடைச்சுட்டு, மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெண்ட் லைன்லயுமே வந்து வெளியில போயிருந்த ஸ்டாக் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அலைன் ஆகி இப்போ வந்து ஸ்டாக் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் போறோம். வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து வீக்லியுமே பெருசா எந்த ஒரு மாற்றமும் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதில தான் வந்து ஸ்டாக் வந்து போய்க்கிட்டு இருக்கு. வீக்லி வந்து நம்ம எப்பயுமே வந்து ரெட்ல தான் வரைவோம். அதனால ரெட்ல நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து மேல வந்து பெருசா எதுவும் இல்ல நமக்கு. மேபி நான் ஜஸ்ட் இதுக்காக மட்டும் ஒண்ணு வேணா போட்டுக்கலாம் நம்ம. ஓகே நண்பர்களே. ஸோ இதுதான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து டெய்லிக்குள்ள வந்து போணும். டெய்லிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு ரஃப்பா ஒரு லைன் ஒண்ணு போட்டுப்போம் நம்ம. போட்டுட்டு இப்போ நம்ம டெய்லிக்குள்ள போயிடலாம். டெய்லில போனோம் அப்படின்னாக்கா, கரெக்ட்டா ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆயிட்டு, இங்க வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து குடுத்ததுக்கு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 8 மாசம் கிட்டத்தட்ட வந்து கன்சாலிடேஷன்ல தான் இருந்தது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 மாசம் கிட்ட சைட்வேஸ் கன்சாலிடேஷன் போயிட்டு, இப்போ வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் வந்து வெர்ஜ் ஆஃப் பிரேக் அவுட்ல வந்து நிக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்றத. இன்னும் வந்து மார்க்கெட் வந்து லைவ்ல தான் போய்க்கிட்டு இருக்கு நமக்கு இப்போதைக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, எப்பயுமே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ப்ளூல தான் வச்சிருப்போம் நம்ம. அதனால வந்து நம்ம இங்கேயும் வந்து ப்ளூல சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ 1, 2, 3, 4 டச் வந்து இங்க வந்து இதுவாயிருக்கு. கரெக்ட்டா ஸ்டாக் வந்து இங்க வந்து பிரேக் அவுட் வந்து குடுத்ததுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல வந்து ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வந்து சைட்வேஸ் இல்லன்னா வந்து ஒரு மைனஸ் சைட்வேஸ் இல்லனாக்கா ஒரு நல்ல ராலி வந்து குடுக்குன்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்ப்போம் நம்ம இது வந்து எப்படி போகுதுன்றத. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஹிடன் பேட்டர்ன் வந்து தெரியுது. இதையுமே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. இத வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஹிடன் பேட்டர்ன் எப்பயுமே வந்து நம்ம டேஷ்ல போடுவோம். இத வந்து ஹிடன் பேட்டர்னையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிளஸ் இங்க வந்து ஒரு ஹிடன் பேட்டர்ன் ஒண்ணு வருது நமக்கு.
இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து வருது இது. இந்த ஹிடன் பேட்டர்ன் வந்து இங்க கரெக்ட்டா இப்படி வருது. ஓகே. ஸோ கரெக்ட்டா இங்க வந்து பிரேக் அவுட் ஆனாலுமே வந்து, இங்க வந்து நமக்கு ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்கு. இத வந்து நம்ம வந்து கண்டிப்பா இத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஹிடன் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து ஒண்ணு வருது. ஸோ இது 2மே வந்து இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன சின்ன ரிவர்சல்ஸ் குடுக்க வேண்டிய ஏரியாஸ். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் நல்லாவே வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க டாடா மோட்டார்ஸ. சூப்பரா இருக்கு டாடா மோட்டார்ஸ். ஸோ நீங்க ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி வேற எதனாச்சும் ஸ்டாக்க பத்தின அனாலிசிஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை வந்து நீங்க பை ஹார் செல் ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க வேணாம். நன்றி நண்பர்களே.